ஹாய் குட் ஈவினிங் மை டியர் எஸ்டி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை விட்டு வந்ததுமே என்னோடய பையனுக்கு இன்றைக்கி ராகி மாவில் வந்து கேழ்வரகு அடை, ராகி மாவுன்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அடை செஞ்சு அவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லோரும் செய்கிற மாதிரி தான். ராகி மாவு எடுத்துக்கங்க, ஒரு கப்பு ராகி மாவு, முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 1-2 விதையை தட்டி சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கு வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் விதையை தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது காரம் இருக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி மாவு நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இலகலாக பிசைஞ்சிட்டு அப்படியே தவாவோ தோசைக்கல்லோ ஏதோ சூடான பிறகு அப்படியே நம்ம தட்டி அதை என்ன பண்ணணும், ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற அந்த மாவு எல்லாமே வெந்து வரும். அப்படி இல்லைன்னா ராகி மாவு வேகிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கலரில் இருக்கும், லாஸ்ட்டில் வந்து ப்ரௌன் கலரில் அது சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது தான் என்ன ஆகும், இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக இப்போ குக் ஆகலை, ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே வெந்துச்சுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 3/4 குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது வெந்துடும். அவ்வளோதான், ரெடி. 2 மினிட்ஸ் கூட அதிகம் தான், ஆல்மோஸ்ட் டன் தான். சூப்பராக நான் மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுட்ருந்தேன். குழந்தைங்க வந்து பசியோடு வரும்போது நம்ம கண்ட ஸ்நாக்ஸை கொடுக்குறத விட நல்ல அற்புதமான, ஆரோக்கியமான, சுவையான, சூப்பரான நல்ல உணவையை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளுக்கும் என்ன பண்ணோம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி ரெடி ஆகிடுச்சிடி கண்ணா, உனக்கு ராகி மாவு அடை. பட்டு சரியா? அப்பு, அப்புக்குட்டி, அப்பு.